தமிழக பாஜக மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்று நடைபெற உள்ளது. இதில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், அணித்தலைவர்கள், பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. காலை 9:30 மணி அளவில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் நியமனம், புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு பதவிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் நடைபெறும் முதல் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் இது. ஜூன் 4 வெற்றி கொடி ஏற்றுவோம் என்று கூறி திமுகவினருக்கு கடிதம் எழுதியுள்ள திமுக முதலமைச்சர் ஸ்டாலின், இண்டி கூட்டணி வெற்றியை கருணாநிதிக்கு காணிக்கையாக்குவோம் என தெரிவித்துள்ளார். மதவெறி அரசியல் நடத்துவோர் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று கூறியுள்ள திமுக தலைவர், திமுக மீது வன்மத்தை கக்குகிறார்கள் எனவும், வதந்திகளை பரப்புகிறார்கள் எனவும், தோல்வி பயத்தில் நடுங்குவதை அவர்களின் குரல் வெளிப்படுத்துகிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் திமுக தோழமையில் புதிய இந்தியா உருவாக்கப் போவதை உணர்ந்து அவர்கள் புலம்புவதை பார்க்க முடிகிறது எனவும் கூறியுள்ளார். கோடை மழை தமிழகத்தில் வெளுத்து வாங்கி வருகிறது. அருவிகள், ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி, தமிழகத்தில் இயல்பை விட இம்முறை 28% கூடுதலாக மழை பெய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேற்று முன்தினம் நெல்லையில் உள்ள அவரது வீட்டில் வழுக்கி விழுந்ததில் அவருக்கு தோளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவர்கள் அறிவுறுத்தலின்படி அறுவை சிகிச்சை மேற்கொள்ள சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இந்த செய்தியை அவரது மகன் துரை வைகோ எக்ஸ் சமூக வலைதளம் மூலம் உறுதி செய்துள்ளார். தமிழகத்தில் வீடு, கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றில் 1 கிலோவாட், 5, 10, 15 கிலோவாட் என பல்வேறு திறன்களில் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. இந்நிலையில் 10 கிலோவாட் வரை அமைக்கப்படும் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையத்திற்கு தொழில்நுட்ப சாத்தியக்கூறு ஒப்புதல் பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்குமாறு மின் வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதேகர் சாஹிப்பில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா வாட்ரா, 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையின்மை ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடி தனது கோடீஸ்வர நண்பர்களின் 16 லட்சம் கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்துள்ளதாக கூறியுள்ள பிரியங்கா, பொதுமக்களுக்கான திட்டத்தை கொண்டு வரும்போது நாட்டில் பணமில்லை, பொருளாதாரம் ஸ்தம்பித்துவிடும் என்று சாக்குப்போக்கு சொல்லுவதாக குற்றம் சாட்டினார். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் ஒரே நாடு, ஒரே தேர்தல் மற்றும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிரடியாக அறிவித்துள்ளார். பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அவர் தந்துள்ள பேட்டியில், விரிவான ஆலோசனைக்கு பின் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் ஒரே நாடு, ஒரே தேர்தல் மற்றும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் எனவும், ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் செலவுகளும் குறையும் என்றும் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் கைமூர் மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, 6 கட்ட தேர்தல் நிறைவடைந்துள்ளது. 5 கட்ட தேர்தல்களுக்கு பிறகு 310 தொகுதிகளை பிரதமர் மோடி கைப்பற்றியுள்ளார். இந்தி கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் SC, ST மற்றும் OBCகளின் இடஒதுக்கீட்டை குறைத்து முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்று கூறினார். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஸ்ருங்கேரி மடத்துக்கு சென்றிருந்தார். சிக்மங்களூரின் ஸ்ருங்கேரி வரலாற்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலமாக விளங்குகிறது. அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், திரையுலக பிரமுகர்கள் என பலரும் அவ்வப்போது ஸ்ருங்கேரிக்கு சென்று சாரதாம்பிகையை தரிசிக்கின்றனர். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன் குடும்பத்துடன் 2 தினங்களுக்கு முன்பு ஸ்ருங்கேரிக்கு சென்று சாரதாம்பிகையை தரிசித்தார். சிறப்பு பூஜைகள் நடத்தினார். அதன்பின் ஸ்ருங்கேரி மடாதிபதியை சந்தித்து ஆசி பெற்றனர். 3வது முறை பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சியை அரியணையில் அமர்த்த இந்த நாடு முடிவு செய்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசினார். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூர் மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர், உத்தரப்பிரதேச மக்கள் அரசியலை புரிந்து கொண்டுள்ளனர். வீழ்ச்சியடைந்து வரும் கட்சிக்கு மக்கள் ஓட்டளிக்க மாட்டார்கள். இண்டி கூட்டணியை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். இவர்களுக்கு யார் ஓட்டளிப்பார்கள்? அவர்கள் வகுப்புவாத மற்றும் மதவாத அரசியலில் ஈடுபட்டுள்ளனர் என்று பேசினார்.
இந்தியாவுக்கு சொந்தமான பகுதிகளை சீனா கைப்பற்றியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இந்தியாவுக்கு சொந்தமான 1 இன்ச் நிலம் கூட ஆக்கிரமிக்கப்படவில்லை என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பேட்டி ஒன்றில் இது குறித்து சுருக்கமாக கோடிட்டு பதிலளித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்தியா சீனா ராணுவ கமாண்டர்கள் இடையில் நல்ல சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அதன் முடிவுகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தற்போது அதை விவாதிக்க ஆரம்பித்தால் மக்கள் பெருமைப்படுவார்கள். ஆனால் இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருவதால் அந்த விவரங்களை வெளியிட விரும்பவில்லை என கூறினார். சின்ன திரையில் நகைச்சுவை கலைஞராக அறிமுகமாகி தற்போது சினிமாவிலும் பிரமாதமாக நடித்து வரும் KPY பாலா காவலாளியாக பணிபுரியும் முதியவருக்கு புதிய வீடு ஒன்றை இலவசமாக கட்டிக் கொடுத்து பல்வேறு தரப்பு மக்களின் வாழ்த்துக்களை பெற்றுள்ளார். மேடை மற்றும் பல சின்ன திரை நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராகவும் வலம் வரும் பாலா பல்வேறு சமூக சேவைகள் செய்து வருகிறார். மருத்துவமனை இல்லாத கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி, ஏழை பெண்களுக்கு ஆட்டோ, வறுமையில் வாடும் இளைஞருக்கு பைக் என தனது சொந்த செலவில் பாலா பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் காவலாளியாக பணிபுரியும் முதியவருக்கு நடிகர் பாலா புதிய வீடு ஒன்றை கட்டிக் கொடுத்து அசத்தியுள்ளார். தனது வீட்டின் அருகே விளையாட்டு அரங்கின் காவலாளியாக பணிபுரியும் முதியவரின் ஆசையை தனது சொந்த பணத்தில் நிறைவேற்றி அந்த காவலாளியின் 68வது பிறந்த நாளுக்கு புதிய வீட்டை பரிசாக அளித்து மகிழ்ந்துள்ளார். மேலும் புதுமனை புகு விழாவிற்கு நடிகர் ராகவா லாரன்ஸை அழைத்து புதிய வீட்டை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் கேக் வெட்டி முதியவரின் பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடினர். இது தொடர்பாக நடிகர் பாலா பகிர்ந்துள்ள நெகிழ்ச்சிகரமான வீடியோ பலரது பாராட்டுகளை பெற்று வருகிறது.